வணக்கம் நேயர்களே. இந்த அறியாதிருந்த முடிச்சுகள் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நம்ம பெத்லகேமின் நட்சத்திரத்தில் சாஸ்திரிகள் எப்படி வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, அந்த நட்சத்திரங்கள் எப்படி வழிகாட்டிச்சுன்றது குறித்து நம்ம கடந்த வாரங்களை நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம சாஸ்திரிகள் ஏன் பெத்லகேம் அவங்க போனோம், ஏன் பெத்லகேமை தெரிஞ்செடுத்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம அறியலாம். இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர்கிட்ட இருந்து நம்ம கேள்விகளை கேட்கலாம். அவங்க கேள்விகிட்ட இருந்து நம்ம இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது இயேசுனுடைய பிறப்புக்கும் அந்த மந்தை காத்துட்டு இருந்தவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பிரதர்? இந்த கேள்விக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன நீங்கள் பெத்லகேமை பற்றி இப்போ ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. பெத்லகேமுக்கு ஏன் வரணுங்கிறதுலேருந்து நம்ம போனால் இதுக்கு நேச்சுரலாகவே நம்ம பதில் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பெத்லகேமுக்கு ஏன் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு வேதாகமத்தில் தெளிவாக பதில் இருக்குது. ஏன்னா நம்ம சென்ற நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எருசலேமுக்கு தான் வராங்க. அந்த எருசலேமுக்கு ஏரோதை தான் சந்திக்கிறாங்க. ஏன்னா உலகத்தை கலக்க போகிற ராஜா அவங்களுக்கு என்ன தான் நட்சத்திரம் வழிகாட்டினாலும் அவங்க என்ன எதிர்பார்த்துருந்தாங்கன்னு கேட்டால் அரண்மனையில் தான் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தாங்க. அவங்க உடனே அதில் ஏமாற்றம் அடைஞ்சப்போ தான் ஏரோது முழிச்சிட்டு என்ன சொல்கிறான், நீங்கள் வேத சாஸ்திரிகளை கூப்பிட்டு எப்படி மெஸ்ஸியா பிறப்பாருங்கிறப்போ அவங்க தான் மீகா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலேருந்து 5வது வசனத்தை குறிப்பிட்டு பெத்லகேம் எனப்படும் சிற்றூரே அப்படின்ற ஒரு பேசேஜை சொல்லி அவங்க பெத்லகேமுக்கு அனுப்புறதை பார்க்குறோம். ஸோ உங்களுடைய கேள்விக்கு அவங்க ஏன் நம்ம பார்த்த கேள்விக்கு பெத்லகேமுக்கு பதில் வந்துருச்சு. இப்போ நம்ம மந்தையை காப்புறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் அந்த இடைவெளி நம்மளுக்கு ஒரு கோர்வைக்கு ஒரு வழிவகுக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன இடைவெளியில் கூட நம்ம கலந்து பேசினப்போ ஒரு காரியத்தை குறித்து பேசணும். நம்ம வெறும் ஹிஸ்ட்ரியிலேயே போயிட்டு இருந்தால் பைபிளுக்குள்ளே எப்படி லிங்க் ஆகுறது அப்படின்னு, அது ரொம்ப அழகான ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஆனால் என்னன்னு கேட்டால் இப்போ அந்த பாதையை நோக்கி தான் போகிறோம். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா முதல்ல நட்சத்திரம்னு வால் நட்சத்திரம்னு பார்த்துட்டோம், சாஸ்திரிகளை பார்த்துட்டோம். இந்த ரெண்டும் எதை நோக்கி வழி நடத்துதுன்னு கேட்டால் பைபிளில் ஒருவேளை கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பதில் சரிவர சொல்லப்படாத கேள்விகளுக்கான விடையை தேடி போகிறதுல வருது நமக்கு. ஒன்று அதில் முக்கியமான ஒரு இது என்னன்னு கேட்டால், நம்ம பைபிளில் ஒரு நண்பர் ஒரு தடவை கேட்டார். ஒரு புத்தகத்திலையும் இதை பற்றி எழுதியிருந்தாங்க. ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் 2 வயசுன்னு சொல்லி அவர் எதை வைத்து ஒரு வரையறை வைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. இதுக்கு நானும் ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட சும்மா என்ன அவங்களுடைய அபிப்பிராயங்கிறதுக்காக கேட்டால் திருப்தியான பதிலை யாருமே சொல்ல முடியல. அவங்க ஒரு வேளை இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற பலவிதமான பதில்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த சாஸ்திரிகளுடைய பயணம் நமக்கு அந்த பதிலை வைக்குது. இது ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மறுபடியும் மத்தேயுவில் போய் பார்க்குறப்போ அவர் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. இதை நம்ம என்னன்ட்டு அந்த வார்த்தையை நம்ம கவனிக்க தவறிட்டோம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோது இதை குறித்து திட்டமாய் விசாரித்து அறிந்த பிறகுன்னு இருக்கும். திட்டமாய்ங்கிறதுக்கு நம்ம என்னன்னு கேட்டால் நமக்கு இந்த வார்த்தைகளை விளங்கி கொள்றதுல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் விளங்கி கொள்ளுகிறோம். பட் சில மொழிபெயர்ப்புலன்னு கேட்டால் டிலிஜென்ட்லி அப்படின்ட்டு. அப்போ என்னன்னு கேட்டால் என்ன நோண்டி கேட்டுன்னு. அப்போ அந்த அர்த்தத்தில் இந்த திட்டமாக விளங்கிட்டோம்னா நமக்கு ஒரு விடை கிடைக்குது. அவன் முதல்ல ஏரோதை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தனக்கு ஒரு ரைவல் வந்தார்னா உடனடியாக அவனை ஒழிச்சு கட்டுது. அப்போது அவன் எவ்வளோ ஆர்வத்தோடு எதனால் வந்தீங்க, எங்கிருந்து வந்தீங்க, எப்போ வந்தீங்கிறப்போ இந்த சாஸ்திரிகள் கிமு 7 ஆரம்பிச்சிருக்கணும். 7 இது மாதிரி ஆச்சு, அப்போ இந்த மாதிரி ஒரு ராஜா வருவார், இப்படி வருவாருன்னு காரியத்தை சொல்ல தான் ஏரோதுக்கு வயிறில் புளியை கரைச்சிருக்கணும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காதபடிக்கு, எந்த விதமான காரியங்களும் எடுக்காதபடிக்கு 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொலை செய்கிறான். இதுதான் ஒரு விஞ்ஞான பூர்வமாக வேதாகம பூர்வமாக ரொம்ப தெளிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில். அவங்க அந்த 2 வருஷம், ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிமு 7 நடந்த முதல் கிரக சேர்க்கையிலேருந்து கிமு 5 மே வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷம். நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கோயின்ஸ் இருக்கும். அது மே மாதம் முதல் கிரக சேர்க்கை நடக்குது. இவங்க வர்றது கொஞ்சம் குறைய ஏப்ரல் மாதத்துக்கிட்ட வராங்க. ஏன்னு கேட்டால் மார்ச் மாதம் 10ஆம் தேதி அவங்க நட்சத்திரத்தை பார்த்தாங்கன்னு தெரியும் நமக்கு. தெரிஞ்ச உடனே அப்போ ஆண்டவருடைய பிறப்பு கிட்டத்தட்ட அதை சுற்றிலும் இருக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அவன் அந்த 2 வருஷ கால அளவை அவன் கணக்கிட்டு அதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தையும் அவன் கொலை செய்ய முயற்சி பண்ணுறான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரலாம். இந்த கேட்ட கேள்விக்கு நீங்கள் முன்னாடி நீங்களே பதில் சொன்னீங்கிறது தான் உண்மை. எப்படின்னா, நம்ம இந்த மார்ச் மாதம்
நட்சத்திரம் வந்துச்சுன்னு சொன்னோம். மார்ச் மாதம் ஆண்டவர் பிறந்திருக்கான்ட்டுலாம் சொன்னோம். அப்போ என்ன ஒரு இதுன்னு கேட்டால், டிசம்பர் ஜனவரியில் ஆண்டவர் பிறக்கலைங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெளிவாயிடுச்சு. டிசம்பர் ஜனவரியில் மிக கடுமையான பனிமூட்டம் இருக்கிறதுனால கிடையாது. மந்தை எப்போ மேய்ப்பாங்கன்னு கேட்டால் மார்ச் ஏப்ரலில் தான், அதாவது இளவேநீர் காலத்தில் தான் மேய்ப்பாங்க. இதுக்கு வந்து ரொம்ப என்னன்னு கேட்டால், முதல் 2 நூற்றாண்டுகளில் கிறிஸ்மஸையே எப்போ ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இளவேநீர் காலத்தில் தான் ஆரம்பித்தாங்க. ஏப்ரல். அதுக்கு வந்து இன்னும் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால், உலகத்தை மாற்ற போகிறவர் இந்த உலகத்துக்கு வந்தது என்ன கேட்டால், உலகமே அவரை வரவேற்க புது பொலிவு இருக்க ஆரம்பிச்சு தான். இளவேநீர் காலம் தான் உங்களுக்கு என்னன்னு கேட்டால், இலையுதிர் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் துளிர்க்கிற காலம். அது இன்னும் ரொம்ப போய் என்ன பண்ணாங்களாம், ரொம்ப குறிப்பாக புதன்கிழமை தான் கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்களாம். இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான சின்ன சின்ன குறிப்புகள் உண்டு. அப்போ என்னன்னா, மந்தை அவர்கள் வந்து அந்த சமயத்தில் இஸ்ரேல் தேசத்தில் எப்போ காப்பாங்க, மார்ச்சிலிருந்து அந்த ஏப்ரல் மே மாதத்தில் தான் காப்பாங்க. அந்த இதில் தான் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு? இப்போ அது போல் இருக்கும்போது, ஆனால் எல்லாருமே உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 தான் அந்த பனி காலத்தில் தான் வந்து கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. அதுக்கு நம்ம இப்போ கிறிஸ்மஸுடைய உண்மை தேதி பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முன்குறிப்பாக சொல்கிறேன். இந்த ஒரு டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடுகிற ஒரு காரியம் வந்து உலகம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கிபி 9 அல்லது 10 நூற்றாண்டுலேருந்து தான் ஆரம்பிச்சது. ஏற்கனவே சொன்ன வண்ணமாக ஆரம்ப நாட்களில் கிறிஸ்மஸ் வந்து ஒரு பெரிய பண்டிகையை அனுசரிக்கவே படலை. 2ஆம் நூற்றாண்டுலலாம் பார்த்தீங்கன்னா இளவேநீர் காலத்தில் ஒரு புதன்கிழமையில் ஆண்டவர் பிறப்பை நீங்கள் ரொம்ப இயல்பாக கொண்டாடிட்டு போயிட்டாங்க. இந்த 325 4வது நூற்றாண்டு காலத்தில் தான் கிறிஸ்மஸை வந்து கொண்டாடுவதற்கான ஒரு காரியம் நடந்தது. முக்கியமாக அந்த மற்ற வேறு மதத்தினர்கள், அதுக்கு வந்து இன்னும் சில காரியங்கள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு என்னன்னு சொல்லப்போனால் 2 காரணங்களை நம்ம பிரதானமாக சரித்திராசிரியர்கள் வைக்கிறாங்க. மறுபடியும் சரித்திரத்துக்கு போகக்கூடாது, பட் இருந்தாலும் இந்த விளக்கத்துக்காக போகலான்னு. அந்த நாட்களில் கிறிஸ்துவத்துக்கு சவாலாக இருந்த ஒரு மதம் என்ன இருந்ததுன்னு கேட்டால் மித்ரா ரிலிஜன். மித்ரா ரிலிஜன் உங்களுக்கு நீங்கள் வேதாம கல்லூரியில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பிரதர்? மித்ரா ரிலிஜன் வந்து, மித்ரா மதம் வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது. எந்த அளவு சவால்னு கேட்டால் 2க்குமான ஒற்றுமைகளை வந்து பெருசாக பட்டியல் போட ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய அரசதிகாரிகள் எல்லாம் அந்த மித்ரா ரிலிஜனில் இருந்தாங்க. உதாரணத்துக்கு நமக்கு கிறிஸ்துவத்துக்கு மாறின கான்ஸ்டன்டைன் இருந்தான் பார்த்தீங்களா, அவனுடைய அம்மாவே மித்ரா மதத்தை சேர்ந்தவங்க. கான்ஸ்டன்டைன் கொஞ்ச நாள் மித்ரா மதத்தை சேர்ந்தவராக இருந்தார். அந்த மித்ரா கடவுள் வந்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பிறந்ததா அவர்கள் நம்பினாங்க. அவர்கள் பிறந்தப்போ வானத்தில் ஒரு நட்சத்திரம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதான் ஆச்சரியம். மெய்ப்பர்கள் போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. பல காரியங்கள் மித்ரா ரிலிஜன் இருந்தது. ஆனால் அவங்க மித்ரா ரிலிஜனில் ஒரே ஒரு என்னன்னு கேட்டால், அதை வந்து இட் இஸ் அ மேஸ்குலைன் ரிலிஜன் சொல்லுவாங்க. பெண்களுக்கு அந்த மதத்தில் இடமே கிடையாது. அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி என்ன ஒரு ஆச்சரியம்னா, இன்றைக்கு நாம் அனுசரிக்கிற பல காரியங்கள் மித்ரா ரிலிஜன்லேருந்து வந்தது. பல சர்ச் அனுசரிக்கிற காலம். உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை தான் அவர்களுக்கு ஆராதனை இருக்கும். இன்றைக்கு நீங்கள் கத்தோலிக்க சகோதரில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தொட்டி இருக்கும். தொட்டியில் தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தை தொட்டு சிலுவை போட்டுட்டு தான் போவாங்க. அந்த பழக்கம் மித்ரா ரிலிஜனுடைய பழக்கம். பெல் அடிக்கிறது மித்ரா ரிலிஜனுடைய பழக்கம். கேண்டில் வைக்கிறது மித்ரா ரிலிஜனுடைய பழக்கம். நிறையா பழக்கங்கள் இருந்தது. அப்போ அந்த மித்ரா ரிலிஜன் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அப்போ அந்த மித்ரா ரிலிஜன்லேருந்து நிறைய பேர் அவங்க வந்து ஏன் டிசம்பர் 25 சொன்னாங்கன்னு கேட்டால், இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி பகல் நேரம் குறையக்கூடிய ஒரு காரியம். சோல் இன்வெக்டர், சோல் நர்ஸ்ன்னு ஒரு 2 அழகான ஒரு லட்டின் டேர்ம் இருக்குது. அப்போ என்னென்னா, பகல் காலம் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே வந்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியில் தான் அது முடிஞ்சு மறுபடி சூரியனுடைய ஆதிக்கம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த மித்ரா ரிலிஜன் பிறந்தான்னு சொல்லிட்டு மித்ரா பண்டிகை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு பெரிய கூட்ட மக்கள் மித்ரா ரிலிஜன்காரங்க இங்கே பண்ணுறப்போ, அந்த ராஜாவுக்கு அந்த மக்கள் இத்தனை நாள் பண்டிகை கொண்டாடின மக்களில் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்து இப்போ நம்ம தான் கிறிஸ்மஸை கொண்டாடலையா, கிறிஸ்மஸ் தூக்கி அங்கே போட்டாங்க. அதுவும் இருக்குது. இன்னும் இதே மாதிரி இன்னொரு காரணம் ஒன்று உண்டு. இதே மாதிரி இந்த சாட்டர்னலியா, கேலன்ஸ்னு சில பண்டிகைகள் இருக்குது. அந்த பண்டிகைகள் எல்லாம் வருஷ கட்சியில் கொண்டு வந்து சேர்த்து அதோடைய கொண்டாட்டமாகவும் பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா, அதற்கான மிச்சங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டால், அந்த சாட்டர்னலியா, கேலன்ஸ்ன்னு அந்த அதாவது இந்த மேற்கத்திய நாடுகளில் கொண்டாடுற பண்டிகைகள் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அப்போ வந்து வருஷம் மும்மாரி பெய்யும், காடுகள் தான் இருக்கும். ஸோ வருஷம் முழுக்க வேலை இருந்து அவங்க அந்த நவம்பர் மாதம் தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா பனி ஜாஸ்தி ஆயிரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறப்போ அந்த பண்டிகை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வந்து அவங்க அந்த நவம்பருடைய கடைசியிலேருந்து டிசம்பர் 1 மாதம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ரெஸ்ட் எடுத்து இந்த சாட்டர்னலியான்னு ஒரு பண்டிகை இருக்கும், கேலன்ஸ்னு ஒரு பண்டிகை இருக்கும். இது என்ன பண்ணாங்க, அது ரெண்டையும் குறிக்கி 1 வார இடைவெளியில் வச்சாங்க. அதை தான் நம்ம
கிறிஸ்மஸ் ஈஸ்டர்னு மாற்றிட்டோங்கிறது இன்னொரு உபரி தகவல். இந்த பண்டிகையை ஏன் நம்ம இப்போ நினச்சி பார்க்குறோன்னு கேட்டால், இந்த சாட்டர்னலியா கேலன்ஸுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பண்டிகைக்கு வந்துடுவாங்க. கிறிஸ்மஸே ஹோம் கம்மிங்கு நிறைய பேர் பாட்டுங்கெல்லாம் வந்துருச்சு. இந்த பண்டிகைக்கு கண்டிப்பாக பிரியாணி உண்டு. பிரியாணின்னா அந்த காலத்தில் நிறைய, அதான் பனிக்காலத்தில் தொழுவத்தில் இருக்கிற பல ஆடு மாடுகள் டைனிங் டேபிளுக்கு வந்துடும்னு எழுதியிருக்காரு ஒருத்தர். இன்றைக்கி கிறிஸ்மஸ்னா கடாவெட்டல் தான். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த பண்டிகை சமயத்தில் தான் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த பண்டிகை சமயத்தில் தான் இனிப்புகள் செய்வாங்க, ஒரு பெரிய பெரிய இனிப்புகள்லாம் செய்வாங்க. ஸோ இந்த எல்லா பழக்க வழக்கங்களும் இந்த 25ஆம் தேதி கிறிஸ்துவத்தை உள்ளே கொண்ட உடனே உள்ளே வந்துட்டுதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இது ஏன் நம்ம இது வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து நிறைய பேர் நிறையா சர்ச்சில் போகிறப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, நம்ம ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடணும்? இது வந்து ஒரு வேற ஒரு பண்டிகை இல்லையா? நம்ம ஆண்டவர் அப்படி கொண்ட கிறிஸ்மஸ் ஒரு குரூப் வந்து நம்ம சபை திருச்சபையில் ஒரு சபை கிறிஸ்மஸ் கொண்டாடுறது கிடையாது. அப்போ நம்ம கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி, அதான் ஒரு அறிஞர் வந்து ஒரு டைம் இப்போ ரொம்ப அழகாக சொன்னார், ஆண்டவர் எப்போ பிறந்தாருன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஆனால் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடுறீங்க. ஆண்டவர் எப்போ செத்தாருன்னு சொல்லி இப்போ நமக்கு நிரூபணம் இருக்குது, நிசான் மாதம் 14ஆம் தேதி, ஆனால் ஈஸ்டர் மொத்தம் மாற்றி கொண்டாடுறீங்க. இது என்னங்க நியாயம்னு வந்து கேட்டார். ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி தான். ஆனால் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த டிசம்பர் 25ஆம் தேதி நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டால், ஒரு வகையில் அது கொண்டாடுவது நல்லது. ஏன்னா அந்த ஒரு தடவையிலேயாவது மெஸ்ஸியாவின் பிறப்பை பற்றி நம்ம இந்த உலகத்துக்கு சொல்கிறோம். அவர் எப்படி ஒரு அன்பினுடைய அதிகபட்ச வெளிப்பாடாக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு உலகத்தில் இருக்க நம்ம சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் நம்ம இதை பண்ணிக்கணுமே தவிர்த்து கேக் விட்டுறதுக்கோ. இதோட என்னன்னா, கேலன்ஸில் வந்து இதுக்குன்னே தனியாக பாட்டில்ஸ் எடுத்து வைப்பாங்க. இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கிறிஸ்மஸ் வைன், கிறிஸ்மஸ் எட்ஸெட்ரானே இருக்குது. அதுக்காக இல்லை, மெஸ்ஸியா வந்ததை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற காலமாக பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாக நம்ம வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் வேணும். ஒன்றுமே இல்லாமல் போகிறத விட இந்த நாளை நம்ம கிறிஸ்மஸ் அணி வச்சுக்கோ நாங்கள் அறிவிக்கிறோன்னு சொல்லி பயன்படுத்துறது மிக மிக நல்லது. இந்த சரித்திரம் வரலாற்றில் இடம்பெறாமல் போனது எப்படி? இந்த சரித்திரம்ங்கிறப்போ நமக்கு வந்து அந்த சரித்திரத்துக்கு முன்னாடி இன்னொரு சரித்திரம் இருக்குது. என்னன்னு கேட்டால், முதல்ல நம்ம பெத்லகேமின் சரித்திரத்தை ஏன் இடம் பெறலைன்னா நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் இந்த சரித்திரம் நம்ம பண்ணுறப்போ நம்ம மறுபடியும் நம்ம என்ன சொன்னோம், கிறிஸ்மஸை பற்றின கேள்விகளுக்கு உள்ளே போகிறோன்னு. அந்த கேள்விகள் வந்து முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், சமீபத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜீசஸ் செமினார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செமினார் வச்சாங்க. பண்ணிவிட்டு ஜீசஸ் இஸ் நாட் எ ஹிஸ்டாரிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பல கிறிஸ்டியன் தியாலஜின்ஸ் எல்லாம் எழுதுந்து ஜீசஸ் செமினார் பற்றி ஒருவேளை பைபிள் காலேஜில் சொன்னாங்களா? சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது அவர் வரலாற்று மனிதர் அல்ல அப்படின்னு சொல்கிறப்போ அதை தொடர்ந்து நடக்கிற வாதங்களில் அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், யோசேப்பு எதுக்கு போனார் பெத்லகேமுக்கு? நான் ஒரு கேள்வி கேட்கலாம். எனக்கு யோசேப்பு எதுக்கு போனார் பெத்லகேமுக்கு? குடிமதிப்பு எழுத இல்லையா? குடிமதிப்பு எழுத போனார் இல்லையா? குடிமதிப்பு எழுதுறதுன்னா என்ன? சென்சஸ்ங்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம், இட் இஸ் அ கவர்மெண்ட் ரூல், டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் இல்லையா? இப்போ அவங்க கேள்வி என்னன்னு கேட்டால், முதல் நூற்றாண்டில் இருக்கிற எல்லா ஆவணங்களையும் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே வேட்டிகனில் இருக்கு. கிமுலேருந்து அந்த ஏரோது காலத்திலேருந்து கிபி 10 ஒரு சென்சஸ் நடந்தது. இந்த ஜீசஸ் பிறந்த சமயத்தில்னா கிட்டத்தட்ட எப்போ நடந்திருக்கணும்? கிமு 4 இல்லை 3 நடந்திருக்கணும். ஏன்னா அகஸ்திராயன் சொல்கிறான். அந்த அகஸ்திராயன் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். சென்சஸ்லேருந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. எந்த ஒரு ரெக்கார்ட்லேயும் ஜீசஸ் பேரோ யோசேப்பு பேரோ கிடையாது. ஏன்? அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? பதிவு பண்ணியிருந்தா சரித்திரம் இருக்கலாம் ஆண்டவர் பிறந்தாருன்னு. இந்த கேள்விகளுக்கும் நம்ம இது வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் அந்த பதிலுக்கு வந்து என்னன்னு கேட்டால், நம்ம இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வைக்கலைங்கிறது அர்த்தம். ஏன்னு கேட்டால், இந்த சென்சஸ் எப்படிப்பட்ட ஒரு சென்சஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் நம்ம பார்த்தா, நம்ம பைபிளில் நம்ம பார்த்தோம்னா சில மொழிபெயர்ப்பில் வரி விதிப்புன்னு இருக்கும், சில இதில் பார்த்தா குடிமதிப்புன்னு இருக்கும். ஆனால் இந்த வரி விதிப்பும் குடிமதிப்பும் திடீர்னு எடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ இந்த வரி மதிப்பை பற்றியும் குடிமதிப்பை பற்றியும் நம்ம வந்து வேறு மொழிபெயர்ப்புகள் எங்கேயாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நியூ இங்கிலீஷ் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது, மூலத்தை ஒட்டி எடுத்த பைபிள். இந்த நியூ இங்கிலீஷ் பைபிளில் வந்துட்டு ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் த சென்சஸ் ஆஃப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கைண்ட். இந்த மாதிரி சென்சஸ் எடுக்கிறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது.
அப்போ இந்த மாதிரி சென்சஸ் எடுக்கிறதுனா எந்த மாதிரி சென்சஸ் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வருது. அப்போ நீங்கள் திரும்ப பழையபடி கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா, அகஸ்திராயனுக்கும் ஏரோதுக்குமா இருந்த ஒரு கோல்டு வாரை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். இந்த கோல்டு வாரில் என்னன்னு கேட்டால், ஏரோது வந்து எப்போவுமே ஒரு பயந்து தடுமாற்றமாக இருந்துட்டு இருந்த ஒரு ஆள். அப்போது நம்ம இவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு இந்த அகஸ்திராயன் ஒரு சென்சஸ் ஏற்பாடு பண்ணுறான், திடீர்னு ஏற்பாடு பண்ணுறான். அதில் முக்கியமான ஒரு இது என்னன்னு கேட்டால், அந்த சென்சஸில் பதிவு பண்ணுறப்போ ரோம கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓத் எடுக்கணும். இந்த ஓத் எடுக்கிற காரியத்தில் நிறைய பேர் வந்து ஓத் எடுக்காமல் போயிடுறாங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒருவேளை தெரிஞ்சிருக்கிறபடி இல்லை தெரியாது இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், யோசேப்பு வந்து ஒரு உண்மையான பரிசேயன். பரிசேயன்கிறது நம்ம என்னன்னு கேட்டால், நமக்கு ஜென்ரலாக என்னன்னு பார்த்தா, பரிசேயர்கள் நினைச்சாலே நமக்கு வந்து ஒரு பாதி வில்லன்க மாதிரி நம்ம மனசில் ஒரு இமேஜ் வந்துடுது. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏசாமிக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப நெருங்கின இருந்தார்கள். பரிசேயர்கள் என்றாலே அர்த்தம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மோசேயின் நியாய பிரமாணத்தை மிக தெளிவாக கடைபிடிக்கிறவர்கள்னு. அப்படிப்பட்ட பரிசேயனாகிய யோசேப்புக்கு நீ வந்து ஆர்டர் பண்ணினா என்ன ஆகும், நீ வந்து இந்த மாதிரி ஓத்து எடுக்கணும்னு கேட்டால் அவன் அங்கே வந்தது மாத்திரமல்ல ஓத்தும் எடுத்திருக்க முடியாது. சரி, இது எப்படி உங்களுக்கு தெரியும், இது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த கான்ட்ரோவர்சியை, இந்த முரண்பாடை பற்றி ஃப்ளாவியஸ் ஜோசிஃபஸ் எழுதி வச்சிருக்கிறார். அந்த சென்சஸ் நிமித்தம் யூதேயாவில் கொஞ்சம் குறைய 6000 பேர் பதிவு பண்ணலன்னு அவர் ஒரு பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ அதுதான் அந்த பேர் இல்லை. அப்போ அந்த சென்சஸ்க்கான காரியங்கள் அடிபட்டு போயிடுது. அப்புறம் அதுதான் அந்த சரித்திரத்தில் நம்ம அந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா, அந்த கேள்விக்கான ஒரு பதில். அதை ஒட்டி இன்னொரு கேள்வியும் நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் எல்லாரும் கேட்குற கேள்வி. ஒருத்தர் வந்து எங்கிட்ட இப்படி கேட்டார், யார் யார் போய் சென்சஸ்க்கு இது பண்ண சொன்னாங்க, யார் யார் போய் எழுதணும், ஏன் யோசேப்பு பெத்லகேமுக்கு வரணும், யோசேப்பு ஏன் பெத்லகேமுக்கு வரணும்? பிரதர் நீங்கள் தான் சொல்லணும். அவரவர் சொந்த ஊரில் தான் பதிப்பிடும், சொந்த ஊர் போய் தான் இது எழுதணும். இதுவும் வந்து என்னன்னு கேட்டால் ஒரு பொலிட்டிக்கல் இது. இந்த ஊரில் பிறந்தவங்க எவ்வளோ நமக்கு சப்போர்ட்டுங்கிறதுக்கான ஒரு சென்சஸ்க்கான ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம். அப்போது அதனால தான் யோசேப்பு இதுக்கு வந்திருக்கிறார் இல்லையா. இப்போ தான் கேள்வியே வருது. இப்போ நீங்கள் ஒரு உங்கள் சொந்த ஊரில் போய் நீங்கள் உங்களுடைய பேர் சென்சஸில் நீங்கள் பதிவு பண்ணணுன்னு கேட்டால், உங்கள் ஊருக்கு யார் யார் வருவாங்க, உங்கள் ஊரில் பிறந்தவங்க மாத்திரம் தானே வருவாங்க இல்லையா. அப்போ ஏன் இடம் இல்லாமல் போச்சு? ஏன் பெத்லகேம் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு பெத்லகேம் ரொம்ப ஃபேமஸ் சிட்டியாக கிடையாது. பெத்லகேம் எனப்படும் ஒரு சிற்றூரே, அதுதான் பாட்டு. பெத்லகேம் வந்து ஒரு சின்ன கிராமம், சொல்லப்போனால் ஒரு 100-200 தான் ஒரு சில பதிவுகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் இடம் இல்லாமல் போச்சு? ஏன் இடம் இல்லாமல் போயிருக்க முடியும்? இல்லை நீங்கள் ஒரு யூகத்தை சொல்லாமே, எப்படி இடம் இல்லாமல் போச்சு? அதில் இடம் இல்லாமல் போச்சுன்னா லூக்கா என்ன சொல்கிறாரு, எங்கேயுமே இடம் இல்லை, சத்திரத்தில் இடம் இல்லை. சத்திரங்கிறதே வேற ஒரு மொழிபெயர்ப்பு, அது வேற அந்த விருந்தினர் இதுன்னு. அப்போ எந்த அளவுக்கு இடம் இல்லாமல் போச்சுன்னா, ஒரு மாட்டு தொழுவத்தோட முன்னணிந்தனா கிடச்சிருக்கு. ஏன் அப்படி கூட்டம்? எதனால் அப்படி கூட்டம் வந்திருக்க முடியும்? ஏன்னு கேட்டால், இந்த சென்சஸ் வந்து யூதேயாவில் இருக்கவங்களுக்கு தானே. ப்ரோசைலர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்நிய மனுஷன் இருக்கவங்க வந்து எருசலேமுக்கு வருவாங்க தங்களுடைய யூத கடமைகளை நிறைவேற்ற. பட் இந்த குடிமதிப்பெழுதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து ஏன் அவ்வளோ கூட்டம் வந்திருக்க முடியும்? எப்படி கூட்டம் வந்துச்சு? இந்த கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? ஏன்னா கிறிஸ்மஸை பற்றி நம்ம விமர்சன கேள்விகளை பார்த்துட்டோம். ஒன்று வந்து இந்த சாஸ்திரிங்களுக்கு வேலையே இல்லையா, என்ன வேலைன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸ்டார் வந்துதா, எப்படி ஸ்டார் வந்ததுன்னு பார்த்தோம். வந்ததுக்கு ரெக்கார்டு இருக்குன்னு பார்த்துட்டோம். சாஸ்திரிகள் வந்து வானத்தை பகலில் பார்த்து வந்தாங்களா, ராத்திரி பார்த்து, எதையும் பார்த்துட்டு வரல, அவங்க மூளையை பார்த்துட்டு வந்தாங்கன்னு நம்ம மூளையை பயன்படுத்தி வந்தாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். குடிமதிப்பு எழுதுகிற காரியத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கேள்விக்குள்ளேயும் வரோம் நம்ம, ஏன் கூட்டம்? ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன்னா, இவங்களும் குடிமதிப்பு தான் வந்திருப்பாங்க, அதனால இல்லை, குடிமதிப்பெழுத பெத்லகேமில் பிறந்த மக்கள் மாத்திரம்தான் வந்திருக்கணும்னா இவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கணும். ஏன் இடம் கிடைக்கல? அதுவும் என்ன இடம் கிடைக்கலன்னா கொஞ்சம் நெஞ்ச கூட்டம் இல்லையே, மாட்டு தொழுவத்துடைய முன்னணை தான் கிடைக்கிதுன்னா அப்போ எதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இல்லை, கூட்டத்துக்கு தான் என்ன காரணமாக இருந்திருக்கலாம் பிரதர்? பண்டிகையாக இருந்திருக்கலாம். கரெக்டான ஒரு யூகம். உண்மையில் என்னன்னு கேட்டால், நம்ம முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், இந்த காலகட்டம் நிச்சயமாக ஒரு பண்டிகைக்கான காலகட்டமாக இருந்திருக்க முடியும். அந்த பண்டிகை வந்து அப்போ பண்டிகைக்கான காலகட்டங்கிறப்போ
ரெண்டு விதமாக காரியம் வருது. எந்த பண்டிகைக்கான காலகட்டம் அப்படின்னு பார்த்தா கூட்டம் எப்போ ரொம்ப வரும்னு கேட்டால் பாஸ்கா சமயத்தில் தான் வரும். பாஸ்கா அந்த சமயத்தில் தான் வரும். அந்த சமயத்தில் வந்து ஒரு பதிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் பைபிள் காலேஜில் படிச்சிருப்பீங்க, 1.5 லட்சத்திற்கும் மேலான யூத மக்கள் எருசலேமை தேடி வருவாங்க. இந்த ஃப்ளவர் ஷோ சமயத்தில் தான் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேரெல்லாம் ஞாபகம் வரும், இதெல்லாம் தெரியும். சம்மந்தமில்லாத நான் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டுன்ட்டுலாம் வருவாங்க. எங்கேதுன்ட்டு இல்லை, நீலகிரி முறுக்க இருக்க எல்லார் வீடுங்களுக்கும் கூட்டம் இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு பெரும் திரளான மக்கள் வருது என்னன்னு கேட்டால், அங்கே வர்றப்போ எல்லாருக்கும் எருசலேம்லேயே இடம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ சுற்றி வட்டம் இருக்கிற எல்லா கிராமங்களிலேயும் மக்கள் நிரம்பிடுவாங்க. அப்போ அந்த பாஸ்கா சமயத்தில் அல்லது பஸ்கா சமயத்தில் ஆண்டவர் பிறந்திருக்கணும். மறுபடி பஸ்காவை நமக்கு எப்போ வருது நம்ம பார்க்குறோம் நார்மலாக நிசான் மாதம் 14ஆம் தேதி, கொஞ்சம் குறைய ஏப்ரல். இப்போ இந்த விஷயமும் நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு வர விஷயத்து கூட பிப்ளிக்கல் அந்த வேதாகம் உண்மைகளோடு அழகாக இசைந்து போகுது பாருங்க. எல்லாம் இந்த மார்ச் மாதம் வருது, இந்த காரியம் வருது, இந்த இது வருது, இப்படி வருது, இப்படி வருதுன்னு எல்லாம் சேர்ந்து வரதை பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த சரித்திர தகவல்கள் எல்லாமே ஒரு புள்ளியை நோக்கி முன்னேறது என்னன்னா, வேதாக உண்மைகள் மறுபடி நாம் இதுவரை விளங்கி கொள்ள முடியாத அல்ல விளங்கி கொள்ள தடையாக இருந்த காரியங்களை விளக்க என்ன அழகாக மேத்யூ எழுதியிருக்காரு. எவ்வளோ ஒரு ப்ரிசைஸ்ன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்படியே ஒரு நுணுக்கமாக எந்த ஒரு துல்லியமாக ஒரு எம்மி பெசகாதபடிக்கு எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம விளங்கி கேட்ட காரியங்கள் தான். அது இல்லாமல் நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, நம்ம நிறையா காரியங்கள் பண்ணோம். அப்போ என்ன, இந்த ஒரு பெரிய கான்ட்ரவர்சியும் நமக்கு வந்து சரியாயிடுது. அதாவது குடிமதிப்பெழுதின காரியம் வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது வந்து இந்த 2 வயதுக்குட்பட்ட காரியங்கள் அதுவும் நமக்கு விளங்கிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூணாவது வந்து சத்திரத்தில் கூட்டம் இல்லாததுக்கு வந்து, அதாவது பாஸ்கா சமயத்தில் அங்கே மிகப்பெரிய ஒரு காரியங்கிறது புரிய ஆரம்பிச்சுது. இந்த காரியம் வந்து நமக்கு ஃபைனலாக இன்னொரு பஸ்கா பண்டிகை தான் அவங்க அனுசரிக்கும்படி எல்லாரும் வந்திருந்தாங்க. அதாவது இன்னொரு காரியம், இந்த உண்மை நான் கரெக்டாக நீங்கள் கேள்வி கேட்டீங்க. இந்த ஒவ்வொரு யூதனும் பாஸ்காவை நிச்சயமாக அனுசரிக்க வேண்டும். அது வந்து யூதன் மேல் விழுந்த கடமை. அப்போது இது நம்ம மரியாளை அவள் பூரண கர்ப்பவதியாக இருந்தும் முன்னாடி கூப்பிட்டு வராமல் 2வது தடவை கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் 2 காரணம். ஒன்று வந்து எப்படி நான் குடிமதிப்பெழுதி போகணும். 2வது காரியம் என்னன்னு கேட்டால் பஸ்கா கடவுள் 2 in 1. அதுக்காக தான் அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து அதை பார்க்குறாரு. அதான் நீங்கள் கேள்வி கேட்க வந்தீங்க. அது தொடர்ந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஏன் பெத்லகேம் வந்தாங்க, குடிமதிப்பு எழுதுனதில் ஏன் அவங்க பேர் இடம்பெறலன்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இதை குறித்து நம்ம பேசுவோம். நேயர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஏன் பெத்லகேம் அவர்கள் வரணும், ஏன் சாஸ்திரிகள் பெத்லகேம் நோக்கி வரணும், ஏன் அவருடைய அப்பா பேரும் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பேரும் ஏன் அந்த குடிமதிப்பு இதில் எழுதப்படலை அப்படின்னு குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இன்னும் பல உண்மைகளை நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.